இன்றைய வசனம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14 30 வரையிலும் நாம் வாசிக்கும்போது, இந்த அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து தம் சீசர்களுக்கு தாளந்து உவமையை கூறுகிறார். பிரியமானவர்களே, ஒரு மனிதர் தூரதேசத்துக்கு போவதற்கு முன்பு தன்னுடைய வேலைக்காரர்களிடம் ஆஸ்திகளை ஒப்படைக்கிறார். அப்படியாக அவன் நம்முடைய திறமைக்கு ஏற்றபடி ஒருவனுக்கு 5 தாளந்தும், இன்னொருவனுக்கு 2 தாளந்தும், மற்றொருவனுக்கு 1 தாளந்தும் கொடுத்துவிட்டு தூர தேசத்துக்கு செல்கின்றார். அநேக நாட்களுக்கு பின்பு அந்த எஜமான் திரும்பி வந்து கணக்கு கேட்டார். முதல் 2 பேரும் தங்களுடைய திறமைக்கு தக்கதாக அதிகமாக சம்பாதிச்சாங்க. 2 பேரையும் ஒரே மாதிரி எஜமான் பாராட்டினார். பிரியமானவர்களே, 1 தாளந்தை வாங்கினவன் எஜமானுக்கு பயந்து கொடுத்த தாளந்தை மண்ணுக்குள்ளே புதைத்து வைத்தான். எஜமான் அவனை கடிந்து கொண்டு அவனிடம் இருந்த தாளந்தை வாங்கி திறமையை பயன்படுத்திய மற்றவர்களிடம் கொடுக்கிறார். மத்தேயு 25, 29 விட வாசிக்கும்போது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். நாமும் கூட ஒருவேளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற திறமையை பயன்படுத்தாம இருந்தா, நம்மிடம் உள்ள திறமையை ஆண்டவர் எடுத்து மற்றவர்களிடம் கொடுத்து விடுவார். பிரியமானவர்களே, அத அதனால ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த திறமையை பயன்படுத்த நீங்க முயற்சி செய்யுங்க. ஒருவேளை சில பேர் நினைக்கலாம், ஆண்டவருக்காக நான் எதையாவது சிறு ஊழியம் செய்யணும், எனக்கு ஆண்டவர் இப்படியெல்லாம் திறமைகளை தந்திருக்கிறார், தாளந்துகளை தந்திருக்கிறார், அவைகளெல்லாம் நான் எனக்குள்ளே வைத்திருக்கிறேன், அது எப்படி நான் ஆண்டவருக்காக பயன்படுத்துவது என்று சொல்லி எனக்கு தெரியவே இல்லையே என்று சொல்லிவிட நீங்கள் நினைக்கலாம். பிரியமானவர்களே, என்னை யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? எனக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை, என் குடும்பம் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு குடும்பம், நான் போய் ஏசப்பாவை பற்றி சொன்னால் ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொள்வாங்களா என்று கூட நீங்க நினைக்கிறீங்களோ? பிரியமானவர்களே, கலங்காதீங்க. உங்களுக்கு ஏசப்பா என்ன தாளந்து திறமைகளை தந்திருக்கிறாரோ, அதை உங்களுக்கு கொடுத்த திறமைகளை கர்த்தருக்காக நீங்க பயன்படுத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க கர்த்தரிடத்துல ஜெபிங்க. உங்க தாளந்துகளை நீங்க புதைச்சு வச்சிடாதீங்க. கர்த்தருக்கு பிரியமான ஒரு பிள்ளைகளா நீங்க வாழ்ந்துப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு எத்தனை காரியங்களை செஞ்சிருக்கிறாரு இல்லையா? நன்மைகளை செஞ்சிருக்கிறாங்களே, உங்களுக்கு இத்தனை தாளந்துகளை தந்திருக்கிறாங்களே, அதெல்லாம் நீங்க புதைச்சு வச்சிட்டீங்கன்னா, பயன்படுத்தாம இருந்தீங்கன்னா, ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? ஆண்டவர் மற்ற 2 மனிதர்களிடமும் கொடுத்து அந்த தாளந்த பயன்படுத்தி அவங்க இன்னும் அநேக தாளந்துகள அவங்க அவங்க திறமைக்கு ஏற்றவாறு அவங்க சம்பாதிச்சாங்க இல்லையா? அப்ப அந்த எஜமான் எவ்வளவாய் சந்தோஷப்பட்டார். அப்படி போலதான் ஆண்டவரு நமக்கு கொடுத்த திறமைய, உங்களுக்கு கொடுத்திருக்கிற திறமைய, உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்த நீங்க பயன்படுத்தும்போது, ஏசப்பா உங்க மூலமா எவ்வளவு சந்தோஷப்படுவார். எங்கள ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறீங்க, ஆண்டவரோட அன்பை ருசிச்சிருக்கிறீங்க. ஆனா உங்க குடும்ப சூழ்நிலை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்காக நீங்க பயன்படுத்தப்பட முடியாதல்லவா பிரியமானவர்களே? அதனால நீங்க ஆண்டவருடைய கரத்துல ஒப்புக்கொடுங்க. உங்க குறைவுகள, உங்க குடும்பத்தின் சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. ஆண்டவரிடத்துல நீங்க ஜெபிங்க. ஏசப்பா, நான் இப்படி உமக்காக நான் பயன்படுத்தப்படணும்னு நான் விரும்புறேன். எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல ஏசப்பா. என்ன நீங்க பயன்படுத்துங்கப்பா. என்ன உங்க கரத்துல ஒப்புக் கொடுக்கிறப்பா. எனக்கு இப்படிப்பட்ட தாளந்துகள் இருக்கிறது. பாடல் பாடக்கூடிய திறமை இருக்கிறது. சுவிசேஷம் அறிவிக்கணும்ன்ற ஒரு வாஞ்சை எனக்கு இருக்கிறது. உங்க அன்ப பல வழிகளில நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஜெபித்து மற்றவர்களுக்கு நான் ஜெபிக்கணும்னு நான் நினைக்கிறேன். கஷ்டப்படுகிற மக்களுக்காக நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு திறமை இருக்குது ஏசப்பா. அதெல்லாம் நான் வெளியே இன்னும் கொண்டு வரலையே. நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எப்படி நான் பயன்படுத்தப்படணும்னு நீங்க சித்தம் வச்சிருக்கிறீங்களோ, உங்க சித்தத்தின்படி என்னை பயன்படுத்துங்க. எனக்கு ஆலோசனை தாங்க ஏசப்பா. எனக்கு வழிநடத்துதல தாங்க ஏசப்பான்னு சொல்லி நீங்க உங்க வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்துல ஒப்புக்கொடுங்க பிரியமானவர்களே. உங்களுக்குள்ளேயே கர்த்தர் கொடுத்த தாழ்ந்த மறைச்சி நீங்க புதைச்சி வச்சிடாதீங்க. நீங்க நீங்க உங்க எஜமானுக்கு இயேசுவின் எஜமானாகிய ஏசப்பாவுக்கு நீங்க உண்மையுள்ள பாத்திரமாக நீங்க இருந்து இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பூமியின் உள்ளத்திலே ஆண்டவருக்காக நீங்க கர்த்தர் உங்கள் கரங்களில் தந்திருக்கிற தாளந்துகளை நீங்க ஆண்டவருக்காக பயன்படுத்துங்க. ஆண்டவர் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். உங்கள் தாளந்துகளை அநேக ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாய் ஒரு கூட்டம் மக்களை பயன்படுத்த உங்களை பயன்படுத்துவார். நீங்க உங்களுக்கு திறமை இல்லைன்னு நினைக்கலாம், அறிவில்லைன்னு நினைக்கலாம், ஞானம் இல்லைன்னு நினைக்கலாம், என்னை யாரும் ஏற்றுக்கொள்வாங்களான்னு நினைக்கலாம். ஆனா யாரு ஏற்றுக்கொள்ளனால ஆண்டவர் உங்களை எப்படி பயன்படுத்தி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா வைக்கணும்னு நினைக்கிறாரோ, அது ஒருவரும் தடை பண்ண முடியாத பிரியமானவர்களே. உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென்.